ஆஹா டிவி வழங்கும் தேநீர் தகவல். கொள்ளன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சொந்தமாக ஒரு இரும்பு பட்டறை இருந்தது. அவனும் ரொம்ப கஞ்சன். தன் தொழிலுக்கு உதவியாக ஒருவனை நியமித்திருந்தான். அவன் ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக கேட்க அவனை வேலையிலிருந்து நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பலரும் வேலை கேட்டு வந்தாங்க. எல்லோருமே சம்பளம் மிக அதிகமாக கேட்டதுனால அந்த கொள்ளன் யாரையுமே வேலைக்கு சேர்த்துக்கல. இந்த நேரத்தில் அழிமுட்டால் ஒருத்தன் இந்த கொள்ளன்ட்ட வந்து வேலை கேட்டான். நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன், நீங்கள் தான் என்னை வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த கொள்ளன், உனக்கு இரும்பு பற்ற வேலை தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னான் அந்த முட்டாள். சரி, சம்பளம் என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்க, நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை கொடுங்க, அதுவே போதும் அப்படின்னா அந்த முட்டாள். உடனே கொள்ளனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உடனே அந்த அடிமுட்டாலை தாங்கிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். உடனே அந்த முட்டாள், ஐயா நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த கொள்ளன் சொன்னான், இளைஞனே, என்னையே பார்த்து கொண்டு இரு. உலைக்காலத்திலேருந்து பழுக்க காய்ச்சி இரும்பு துண்டை வெளில எடுப்பேன். துருத்தியால் அதை பிடிச்சு கொள்வேன். தலையை மேலும் கீழும் ஆட்டுவேன். நீ சிறிதும் தயங்கக்கூடாது. உன் பலத்தை எல்லாம் திரட்டி தலையில் ஓங்கி அடிக்கணும் அப்படின்னா. அவன் இரும்பு துண்டின் தலையை சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த முட்டாள் இவனோட தலையை தான் நினச்சிக்கிட்டு, இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு திரும்பவும் தயக்கத்தோடே கேட்டிருக்கான் அந்த முட்டாள். அதற்கு அந்த கொள்ளனும் அவனை அதட்டி விட்டு, இங்கே பார், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ யோசிக்காமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான். கொள்ளன் பழுக்க காய்ச்சிய அந்த இரும்பு துண்டை எடுத்து வெளில வச்சான். உடனே தலையை மேலும் கீழும் ஆட்டினான். சுத்தியலால் தலையில் ஓங்கி அடி அப்படின்னு சொன்னான். சொல்லி முடித்த அடுத்த செகண்டே இந்த அடி முட்டாள் தான் பலத்தை எல்லாம் திரட்டி கொள்ளனோட தலையில் ஓங்கி அடித்தான். கொள்ளனின் மண்டை பிளந்தது, ரத்தம் கொட்ட தொடங்கியது. அந்த இடத்துலையே அவன் உயிரும் போனது. அதனால் கஞ்சனுக்கு ரெட்டை செலவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொள்ளன் கஞ்சனாகவும் இருந்தான், வந்தான் யார் முட்டாளா என்னங்கிறது தெரியாமல் வேலைக்கு சேர்த்துக்கிட்டதுனால அவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. உலக தமிழ் நெஞ்சங்களின் உள்ளங்கள் மகிழ இணைந்திடுங்கள் ஆஹா டிவி.